ஓம் அரஹர நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் பாசாங்குசா பூப கபித்த ஜம்போ பலந்திலான் வேணுமபித்வஹஸ்தைஹி தத்தைஸ்ததாயஸ்தருணாருணாபஹ பாயாஸ்தயூஷ்பான் தருணௌகணேசஹா. அன்பார்ந்த பக்த கோடி மெய்யன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது இந்த பதிவில் 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றது. இந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ஆலயம் இருக்கின்றது. அந்த ஆலயத்தில் நாம் தரிசிப்பது எந்த ஊரில் எந்தெந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உரிய ஆலயங்கள் இருக்கின்றது, எந்த இறைவனை வணங்க வேண்டும் என்று இந்த பதிவில் நாம் பார்ப்போம். இரண்டாவது நட்சத்திரமானது பரணி நட்சத்திரம் என்று சொல்வார்கள். பரணி நட்சத்திரம் என்றால் தரணி ஆழ்வார் என்றும் சொல்வார்கள். இந்த பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அனைவருமே தரணி ஆழ்வார்கள். அப்பேற்பட்ட அந்த நட்சத்திரம்தான் பரணி நட்சத்திரம் என்று பெயர். இந்த பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வழிபடக்கூடிய க்ஷேத்திரம் நல்லாடை அக்னிபுரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சுவாமி. இந்த ஆலயம் எங்கு இருக்கின்றது அப்படின்னாக்க, நாகப்பட்டினம் அருகில் இருக்கக்கூடிய நல்லாடை ஊர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் அக்னீஸ்வரர் ஆலயம் என்று சொல்லக்கூடியது. இந்த அக்னீஸ்வரர் என்பது நமது பஞ்சபூதத்திலே இருக்கக்கூடிய ஆலயங்கள் தனித்தனியாக இருக்கின்றது. அதே போன்று இங்கு சுவாமியின் பெயர் அக்னீஸ்வரர் என்று பெயர். பஞ்சபூதத்திலே இருக்கக்கூடியது அக்னிஸ்தலத்திலே திருவண்ணாமலை அண்ணாமலையார் என்று சொல்வார்கள். இந்த சுவாமி பெயர் பார்த்தோம் அப்படின்னாக்க அக்னீஸ்வரர் என்று சொல்லக்கூடியது. எல்லாரோடைய உடம்புலையுமே ஒரு ஜுவாடகா அக்னி அப்படின்னு ஒரு அக்னி இருக்கும். இந்த அக்னி எங்கே இருக்கும் அப்படின்னா வயிற்றில் இருக்கும். இந்த வயிற்றில் அது எரியும் போது அப்போ தான் பசி அப்படின்னு நமக்கெல்லாம் சொல்கின்றோம். அந்த நேரத்தில் ஒரு 2 இட்லி இல்லை ஒரு 2 பிஸ்கெட் ஏதாவது சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த அக்னி அப்படியே அடங்கிடும். அதனால் அந்த அக்னீஸ்வரர் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி மகத்துவமே உண்டு. எல்லாரோட உடம்புலையும் இருக்கக்கூடியது அக்னி, நெருப்பு அப்படின்னு சூடு, ஹீட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த அக்னீஸ்வரரை, அந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த அக்னீஸ்வரரை வணங்க வேண்டும். இந்த அக்னீஸ்வரர் இருக்கக்கூடிய இடம் நல்லாடை நாகப்பட்டினம் அருகில் இருக்கக்கூடியது. இந்த அக்னீஸ்வரரை வணங்கி பரணி நட்சத்திரத்துக்காரர்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம்.